Welcome to the video lesson 12th Computer Science Chapter 14 Importing C++ Programs in Python la Scripting Languages பத்தி பார்க்கலாம். A scripting language is a programming language designed for integrating and communicating with other programming languages. So scripting language la வந்து பாத்தீங்கன்னா we can import any other programming languages. இப்போ நம்மளோட இந்த 14th சாப்டர்ல வந்து பைத்தான் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ இந்த பைத்தான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜோட நம்ம வந்து ஒரு C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இம்போர்ட்டிங் அப்படின்னா இன்டகிரேட்டிங்னு அர்த்தம். அண்ட் கம்யூனிகேட்டிங். ஸோ கம்யூனிகேட்டிங் அப்படின்னா நம்ம இப்போ பைத்தான் ப்ரோக்ராம்ல இருந்து நம்ம வந்து C++ ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது C++ ப்ரோக்ராம்க்கு வேணுன்ற இன்புட்ஸை கொடுத்து அதுக்கான டிசைர்ட் அவுட்புட்டை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து இன்டகிரேட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் வித் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், VB ஸ்கிரிப்ட், Perl, பைத்தான், ரூபி, ASP வந்து ஆக்டிவ் சர்வர் பேஜஸ், அதுக்கப்புறம் வந்து TCL வந்து டிக்கிள். A scripting language is normally used in conjunction with another programming languages such as HTML and Java. ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வந்து பைத்தான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் வந்து C++ லாங்குவேஜை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளே நம்ம வந்து HTML கால் பண்ணலாம். அதே மாதிரி ஜாவா லாங்குவேஜில் வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டுக்கான கோடிங்கையும் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்க்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கான டிஃப்ரென்சஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் need not be compiled but interpreted. ஸோ இது ஆல்ரெடி நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பார்த்துருப்போம். So each and every high level language must be converted into machine level language. So high level language எல்லாமே வந்து human understandable form தான் இருக்கும். ஸோ அதை வந்து machine understandable form நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதாவது machine language கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எல்லாமே வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதனால தான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் need not be compiled but interpreted. So in interpreted language, program will be executed line by line. ஸோ இப்போ மல்டிபிள் எரர்ஸ் இருந்தாலும் அட் எ டைம் வந்து ஒரு எரர் தான் வந்து த்ரோ பண்ணும். அண்ட் இந்த ஹை லெவல் லாங்குவேஜில் இருந்து மிஷின் லெவல் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு பைனரி ஃபைலோ இல்லை EXE ஃபைலோ இங்கே வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ எல்லா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரன் டைம்லேயே வந்து டைரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். பட் இன் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்பைலர் வில் செக் ஃபார் ஆல் த எரர்ஸ் அட் ஒன்ஸ். ஸோ எல்லா எரர்ஸும் செக் பண்ணி எவ்வளோ எரர்ஸ் இருக்கோ அத்தனை எரர்ஸும் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த எரர்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி முடிச்சாதான் நம்மளால வந்து ப்ரோக்ராமை கம்பைல் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் ப்ரோக்ராம் கம்பைல்டு அப்படின்னா நம்மளுடைய ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து மிஷின் லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த கன்வர்ஷனில் வந்து நம்மளுக்கு EXE ஃபைலோ இல்லை பைனரி ஃபைலோ நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் EXE ஃபைல் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். So second point வந்து scripting language requires an interpreter for execution. So நான் இது ஏற்கனவே first pointல சொன்னது தான். Since scripting language is interpreted, it requires interpreter for execution. So அதே மாதிரி programming language வந்து it is compiled அப்படின்றதுனால it requires compiler for execution. So scripting language examples வந்து JavaScript, VB script, PHP, etc. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எக்ஸாம்பிள் வந்து C++, ஜாவா எக்ஸெட்ரா. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன, ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்க்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கான டிஃபரன்சஸை வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பற்றி பார்க்கலாம்.